2 வயசுலயே போன ஜென்மத்துல ஞாபகம் இருக்க ஒரு பேரை இந்த பையன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். பாம் அப்படின்ற பேரை இவன் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கான். முதல்ல இவங்க அம்மாவும் ஏதோ பொம்மைக்கெல்லாம் பாம்னு பேர் வைக்கிறான் போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவனுக்கு 5 வயசு ஆகும்போது பாம்ன்றது யாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் கடவுள் கிட்ட போனேன், கடவுள் என்னையே இந்த புது அம்மா கிட்ட அனுப்பிட்டாங்க. என்னோட புது அம்மா எனக்கு லூக்குன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவும் சரி குழந்தைங்கன்னா அப்படிதான் கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நாள் போக போக இவன் வந்து முன்னால எனக்கு கருப்பு கலர் ஹேர் இருக்கும், இதே மாதிரி ஒரு தோடு நானும் வச்சிருந்தேன் அப்படின்னு சீரியஸா பேச ஆரம்பிச்சிருக்கான். அவங்க அம்மாவும் இதை பத்தி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வந்து அதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கானா. நான் வந்து சிக்காகோல வாழ்ந்தேன், ட்ரெயின்ல போவேன் வருவேன், ஒரு நாள் நைட் வந்து ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆயிருச்சு, நான் வந்து ஜன்னல் வழியா வெளியில குதிச்சேன் அப்படின்றலாம் அவன் சொல்லியிருக்கான். இவங்க அம்மாவும் இந்த நியூஸை கேட்டுட்டு போய் இன்டர்நெட்டை தேடி பாக்குறாங்க. ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது சிக்காகோல ஒரு ஹோட்டல்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல 19 பேர் இறந்திருக்காங்க. அதுல நெருப்புக்கு பயந்து ஜன்னல் வழியா ஒருத்தவங்க குதிச்சு இறந்து போயிருக்காங்க. அவங்க தான் இந்த பையன் சொல்ற பமிலா ராபின்சன் அப்படின்றவங்க. அந்த பையன் சொல்றது எல்லாமே ஒத்து போறனால இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, பமிலா போட்டோ கூட மத்தவங்க போட்டோலாம் அப்படியே கலந்து வச்சு இந்த போட்டோல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் கரெக்டா அந்த பமிலா போட்டோவை காமிச்சிருக்கான். ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நானுமே இதை பத்தி கேள்விப்பட்டோன்னே அப்படிதான் யோசிச்சேன். நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.